இந்த அட்வென்ச்சர் ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆச்சு மக்களே. இங்கேருந்து 13 கிலோமீட்டர் நம்ம வந்து மேலே போயிட்டு வியூ பாயிண்ட் போக போகிறோம். அழகாக சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு நம்மளுடைய அன்பிளான்டு வியூ பாயிண்ட் ட்ரிப்பு. ஜிப்ஸ் ஒரிஜினல் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எப்போ வயதுக்குள்ள இல்லை ஸ்பேர் பர்சன் தனித்தனியாக ஆடுது. இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக ரப்பர் சட்டம். யானை இருக்குமா? ஓ, யானை இருக்க இடத்துக்கு நம்ம ஏன் போறோம்? இடத்துக்கு நம்ம போனேன் ஒரு இடத்துல அது வந்தா பெரிய பாறை. அதுவும் செம்மரங்க. அது அவ்வளோ ஹைட்டாக இருக்கிறாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு வீடியோ விளாக்ஸ். நான் உங்கள் கார்த்திக். நம்மளுடைய லாஸ்ட் பிளாக்ல நம்ம பாலவரி போய்ட்டு நல்லா சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாங்க. நல்லா குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இதோட வந்து நம்மளுடைய இந்த ஃபால்ஸ் இது எல்லாமே முடிஞ்சது. கிட்டத்தட்ட வந்து 3-4 ஃபால்ஸ் நம்ம போயிருந்தோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு அன்பிளான்டு ஒரு ட்ரிப்பு. இது என்னன்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்து போகிற பிளான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போகிறதே பார்த்துருப்போம். உங்களுக்கு பாலவரி போகிற வழியில் வந்து நிறைய இடத்துல வந்து லாரிங்கெலாம் வந்து நிப்பாட்டிருந்தாங்க. அந்த பக்கம் வந்து மரம் வந்து போகிறதுனால வந்து எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க. எதுவுமே வந்து போல ரோடு வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து தென்மலை எக்கோ டூரிசம் வந்து போகிற மாதிரி இருந்தது. அப்போ அந்த பிளான் வந்து ட்ராப் அவுட் ஆகிடுச்சு. இப்போ டிரைவர் மூலமாக வந்து நம்ம வந்து இன்னொரு வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்காக வந்து இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இப்போது கிளம்பியிருக்கோம். இதுதான் வந்து ஜீப் சஃபாரி. இங்கேருந்து ஜீப் சஃபாரி வந்து நம்ம போகிறோம். இதுதான் நம்ம போக போகிற ஜீப். ஓகே, இதோட சார்ஜஸ்லாம் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அங்கே மேலே போய்ட்டு வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்க, இந்த ட்ரிப்பு அட்வென்ச்சர் ட்ரிப்பு வந்து இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் நம்ம பிளான்லேயே கிடையாது. ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் ஆகி போகலாங்களா? இந்த அட்வென்ச்சர் ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆச்சு மக்களே. இங்கேருந்து 13 கிலோமீட்டர் நம்ம வந்து மேலே போயிட்டு வியூ பாயிண்ட் போக போகிறோம். அதுக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். அதுக்குள்ள ஏதாவது பண்ணிடுவோம். அதுக்கு ஐடியா இல்லை. வியூஸ் எல்லாம் பாருங்க மக்களே, அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு நம்மளுடைய அன்பிளான்டு வியூ பாயிண்ட் ட்ரிப்பு. ஜிப் சஃபாரியில் போயிட்டுருக்கோம். ஒரிஜினல் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எப்போ வயதுக்குள்ள இல்லை ஸ்பேர் பர்சன் தனித்தனியாக ஆடுது. இந்த பக்கம் பாருங்க, ஃபுல்லாக ரப்பர் சட்டம். சூப்பரான ஒரு சர்ச் மாதிரி இருக்குது இந்த இடம். இந்த சைடு ஃபுல்லாக தேக்கு தோட்டம், ரப்பர் மரம். இது ரிமோட்டான ஏரியா போகிறாங்க. சூப்பரான ஒரு அன்பிளான் ட்ரெக்கிங் வந்து போயிட்டுருக்குங்க. ஜீப் சஃபாரி சஃபாரி நேரம் அதுதானே. குளிங்கி உடம்புல இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து வெளியே இருக்கும். இருக்குமா? யானை இருக்குமா? ஓ, யானை இருக்க இடத்துக்கு நம்ம ஏன் போறோம்? இடத்துக்கு நம்ம போனேன் ஒரு இடத்துல அது வந்தா நீ வாங்குற. நீ வண்டி எடுத்து வந்துட்டு குறுக்க வந்தா என்ன பண்றது? நாங்க ஓடிடுவோம். ஏன் உட்கார வச்சிருக்கேன்னு இப்பதான் புரியுது. இதை கெட்டிமா பிடிச்சிக்கிறீங்க. அவ்வளோ யானைகிட்ட மிதிப்பட்டு சாவறதுக்கான பொதுல வந்தோம். அதோட நீங்கள் ஒரு நல்ல கோஆர்டினேஷன் மீட்டிங் பண்ணிக்கணும். அப்படி இருக்கணும்.
சூப்பர் வியூங்க இந்த பக்கம். எல்லாம் தேக்கு மரம் தாங்க, ஃபுல்லாக தேக்கு மரம் தான் வச்சுக்கலாம். ஆ மேலே ஷாப் நீங்களே போறீங்க. ஃபுல்லாகவே நிறைய தேக்கு மரம் தான் ஸ்டார்டிங் பார்க்க வந்து நிறைய இருந்து ரப்பர் பிளான்ட்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இதுக்கு உள்ள வந்து நிறைய தேக்கு மரம் தான் இருக்குது. டோட்டலாக அந்த ட்ரெக்கிங் டோட்டலாக இந்த ஜிப் சஃபாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 கிலோமீட்டர்ஸ் சொன்னாங்க. அப் அண்ட் டவுனா இல்லை போர்ட் பண்ணி முடியும். அப் அண்ட் டவுனா இல்லை போர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 14 மட்டும் நம்ம கொண்டு ஓகே. இல்லை 13 to 14 கிலோமீட்டர்ஸுங்க போகிறது மட்டும். இது வந்து எந்த இடம் வந்து ஸ்டார்ட் ஆகுனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வரப்போ பாலவரிக்கு போனோம்ல, பாலவரிக்கு போகிறது தென்காசிலேருந்து போகிறப்போ பாலவரிக்கு முன்னாடியே வந்து இந்த ஜீப் சஃபாரி இருக்குது. நிறைய ஜீப்பில் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோட எண்ணில் வந்து இந்த ஜீப் டிரைவரோட கான்டாக்ட் டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த ரோஸ்மலா வியூ பாயிண்ட்டுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு குட்டி ரோடு கிராசிங்கில் அவ்வளோ தண்ணி வாட்டர் போய்ட்டு பாருங்க, பயங்கர டவுனு, பெரிய பாறை. போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே குட்டி குட்டி மினி ஃபால்ஸ்லாம் இருக்குங்க. இந்த ரோடு கிராசிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மேலே இருந்து எல்லாம் வழிஞ்சு வர்றது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாம் அட்வென்ச்சர் ட்ரெக்கிங் போகிறாங்க பைக். நம்ம நல்லா கொஞ்சம் டென் ஃபாரஸ்ட் கிட்டே போய்ட்டுங்க. நம்ம வந்து வெளியில் வந்து கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக இருந்தது. உள்ளார வர வந்து கொஞ்சம் நல்லா அடர்த்தியான காடு, கொஞ்சம் இருட்டாகவும் ஆகிடுச்சுங்க. வெளிச்சம் அந்தளவுக்கு இல்லை. நல்லா வர பூச்சிகள் சவுண்ட் தான் கேட்குது அவங்களுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடு பிளான். சாப்பிடவே மாட்டேது. செந்தூர்னி வைல்ட் லைஃப் சான்ச்சுரி இந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. இதெல்லாம் தாண்டி தான் வந்து போகணும் போல. அதை வந்து எங்கன்னா தூள் வச்சு போய் விட்டுருங்க. ஏன்னா அது உங்களை உணவு நல்லா ரெயின் மழை பெஞ்சிட்டு போகுது. நல்லா ரோடுலாம் இந்த இடத்துல வந்து சேர் சேராக இருக்குது. ஃபுல்லாக முழுங்கிறதுக்காக அது எம்டி பண்ணுது. அது வயிற்றுல நீங்கள் பத்துவீங்களான்னு ரொம்ப இருட்டாயிடுச்சுங்க இந்த இடம்லாம். அதுவும் செம்மரங்க. அது அவ்வளோ ஹைட்டாக இருக்கு பாருங்க. திருப்பதி காடுலாம் ஃபுல்லாக அதுதானே இருக்கும். ஆமாம். இப்போ வந்துருக்கணும். ஆறு மாதிரி இருக்கு ஃபுல்லாக. இது ஏலக்காய் எஸ்டேட்டு. ஃபுல்லாக ஏலக்காய் செடி. இந்த பக்கம் வந்து இது ஒரு வில்லேஜ் இருக்குங்க. இந்த சைடு நிறைய வீடுகளாக ஒன்றா இருக்குது. நம்ம போகிற இடம் இந்த ரோஸ்மலா வியூ பாயிண்ட்டுக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குது. கார்ட்ஸ்லாம் விளையாட்டுருக்காங்க. அப்புறம் வில்லேஜாக இதெல்லாம் பாருங்கள். இது எல்லாமே வந்து ஏலக்காய் செடி. இன்னும் 1.5 கிலோமீட்டர் இருக்குங்க.
போயிட்டே இருக்கும். இந்த இடம்லாம் ஃபுல்லாக வந்து ஏலக்காய் தோட்டம் தான் இருக்குது. நிறைய ஏலக்காய் தோட்டம், கீழே ஏலக்காய் போட்டு அதெல்லாம் ஃபுல்லாக ரப்பர் மரம், நிறைய வீடுங்களாம் இருக்குங்க. இந்த பக்கம் வந்து நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா மிளகு செடிக்கு. ஆமாம் ரோஸ்மலா வியூ பாயிண்ட் இன்னும் 0.5 கிலோமீட்டர் இருக்குங்க. I would be up waiting for you if you had to leave. I would wait a lifetime if you were at sea. I just wanna say that I feel that our love is real. Maybe we should hurry up and seal the deal. Oh, oh, I just wanna love you right. ஃபைனலி 14 கிலோமீட்டர் ஜிப்ஸ். எப்போடா முடியலங்க. கடைசியாக வந்து இந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க. செம்ம அட்வென்ச்சர் சஃபாரி. வியூஸ் எப்படி பாருங்க இந்த இடத்துல. இங்கேருந்து என்ன ட்ரெக்கிங் பண்ணி போகணுன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பைக்கர்ஸ்லாம் வந்துருக்காங்க. வண்டியில் ஃபுல்லாக வந்து பாருங்கள் எல்லாம் அட்வென்ச்சர் டூரிங் பைக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. KTM 390 லைனாக நிற்கிது பாருங்கள் அந்த இடத்துல. 390, 250. ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன். ஸோ இதுக்கு டிக்கெட் எதுக்கு இருக்கான்னு தெரியல, செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க டிக்கெட் ஃபேர் ஃபார் இண்டியன்ஸ் வந்து 83 ருபீஸு, ஃபாரினர்ஸ்க்கு வந்து 236. இது டைமிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் 9 o'clock வந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் அனுமதிங்க. ரோஸ்மலா வியூ பாயிண்ட். ஆக்சுவலாக வந்து இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இருக்குது இந்த இதுவே வந்து வியூ பண்ணவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செந்தூர்னி எக்கோ டூரிசம் அப்படின்றது இருக்குது. எங்கிட்ட நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது போகுது. ஜங்கிள் கேம்பிங், ட்ரெக்கிங் இருக்குது, பேர்ட் வாட்சிங், சைட் சீயிங், ஈக்கோ ஷாப்பு, டாமெட்ரி, நேச்சுரல் கேம்ப்பு, இன்னொன்று குட்டா வாங்கி சஃபாரி, ஜீப் பஸ், ஜங்கிள் சஃபாரி, போட் சஃபாரி, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது போல இருக்குது. நீங்கள் வரணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல கான்டாக்ட் நம்பர் இருப்பாங்க. இந்த கான்டாக்ட் நம்பர் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த செந்தூர்னி ஈக்கோ டூரிசம் இந்த இடத்த இவங்களை கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் வரணும்னு நினச்சினாக்கா நீங்கள் வந்து இதை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.